அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சாலினி. என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க. இந்த வீடியோஸ் மூலமா கொஞ்சம் கதைக்கலாம்னு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாலினி விளாக்சன ஒரு ஜூட்டு சொல்ல நடத்தி வந்து கொண்டிருக்கேன். அதுல வந்து நான் லாங் வீடியோஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், லைவ் போடுவேன். நான் கூடுதலாக லைவ் தான் போடுவேன். அதுக்குள்ள நிறைய பேட் கமெண்ட்ஸா வந்து கொண்டு லைவ் போட நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். நான் நல்ல வீடியோஸ் போட்டாலும் சரி, கெட்ட வீடியோஸ் போட்டாலும் சரி, நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். அதை எடுத்து நான் வந்து திட்டி தான் ஷார்ட்ஸ்ல போறேன். நான் அது வந்து மக்களுக்கு பிடிக்கல. இலங்கை பொண்ணா இருந்துட்டு இப்படி பண்றது மக்களுக்கு பிடிக்கல. ஊழல் ஒழிப்பு அணின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து என்னுடைய தவறை வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அவங்க மூலமா வந்து நான் செய்து தவறண்டு சுட்டி காட்டியிருக்கணும். அதனால வந்து நான் இப்படியான வேலை செய்ய மாட்டேன். என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் நல்ல வீடியோஸ் போட்டு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல வீடியோஸ் தான் போட்டு மனதை கவர்வேன். நண்பர்களே, தயவுசெய்து நான் இப்படி செஞ்சதுக்கு, நான் இப்படி வந்து பேட் கமெண்ட்ஸுக்கு சோர்ஸ்ல ரிப்ளை பண்ணதுக்கு என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க. மக்களாகி நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படியான வேலை இனி பண்ணவே மாட்டேன். அடுத்தது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் கேர்ள்னு சொல்லி அது வந்து ஒரு பேஸ்புக் ஐடி. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நான் லைவ்ல கதைக்கிறத வெட்டி கொண்டு வந்து அவங்களோட பேஸ்புக் ஐடியில போடுறாங்க. அதுக்கும் இதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க அந்த ஐடிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஊழல் ஒழிப்பு அணின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு எதிராக நிறைய பேக்கேடி ஓபன் பண்ணிட்டு என்னுடைய தவறான புகைப்படம் எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க. தயவுசெய்து நீங்க அப்படியான வேலை பார்க்காதீங்க. உங்களோட ஐடி வந்து 35,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஊழல் ஒழிப்பு அணிக்கு வந்து 35,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மற்றது பேக்கேடில வந்து 2,000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்குது. அந்த தயவுசெய்து அந்த ஐடிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய தேவையில்லாத புகைப்படம் எல்லாம் போட்டுருவாங்க. தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இனி இப்படியான வேலை பார்க்க மாட்டேன். நல்ல மாதிரி தான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன். நண்பர்களே, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஓகே.